Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான ரோட்டு கடை தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 8 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். 8 தக்காளிக்கு ஒரு சின்ன அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதுல இப்போ ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம தக்காளி வேக வைக்கிற இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம சட்னி அரைச்சிக்க போகிறோம். அதனால் தண்ணி வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு தக்காளியோட இந்த மேல் தோல் உரியிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து அந்த தக்காளியோட இந்த மேல் தோல் உறிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதுலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு கல் உரலில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பவுடராக இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக இடிச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், உங்களோட கரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், சட்னிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீரகத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.